ஒரு சினிமாங்க. நம்ம என்னமோ லேசா நினைக்கிறோம் சினிமா பத்தி. சவாவா சாவாவா எனக்கு சரியா உச்சரிக்க தெரியல. சிங்க குட்டின்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் முக்கியம். சிவாஜி பெற்ற பிள்ளை சம்பாஜி. அவர் கதாநாயகர் வச்சுக்க. வில்லை யாருன்னா அவுரங்கசீப். அங்க பாபர் சக்கரவர்த்தியை பிடிச்சாங்கல்ல, மராட்டியத்துக்கு ஸ்பெஷலா அவுரங்கசீப்பை பிடிச்சாங்க. அவர் செத்து 300 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அவரை பயங்கரமான வில்லன். அந்த படத்தை நான் ட்ரெய்லரும் பார்த்தேன், படத்தை முழுசா பார்க்கல. அதோடைய ரிவ்யூ தமிழ்லையும் கேட்டேன், ஆங்கிலத்திலையும் கேட்டேன். பயங்கரமா இருக்கு. கடைசியா சிவாஜி மகனை கைது பண்ணி அவுரங்கசீப் சித்திரவதை பண்ற மாதிரி காட்சிகள். இந்த நிலக்கண்ண போலீஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா கொள்றாங்க, எடுக்கிறாங்க, வெட்டுறாங்க. ஜனங்கள் பூரா பார்த்து பதறுது. செய்தவன் யாருன்னா அப்படியே வஞ்ச புன்னகையோடு இருக்கிற அந்த கிழட்டு அவுரங்கசீப்பை காமிக்கிறாங்க. அதை விட கொடுமை கிளைமேக்ஸ்ல இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜி மகனை. அவுரங்கசீப் வந்து, ஏபா உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ என் மதத்துக்கு மாறிரே அப்படின்னு கேட்டதா படம். நான் சவால் விட்டு கேட்கிறேன், அப்படி ஏதேனும் ஒரு சரித்திர ஆதாரத்தை உங்களால் தர முடியும்? இல்லங்க, டெல்லியை தலைமையாக கொண்டுதான் அவுரங்கசீப் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தவிர 90% இந்தியாவை ஆட்சி செய்த ஒரே மகா சக்கரவர்த்தி அவுரங்கசீப் தான். ஆனால் அவனுடைய தலைநகராகிய டெல்லியில் இப்பொழுதும் முஸ்லிம்கள் சிறுபான்மையோரே. எங்க அவன் வந்து மிரட்டி மதமாற்றம் பண்ணா, அதுவும் மராத்திய அரசன் சிவாஜி மகன் சம்பாஜியவே மதம் மாற சொன்னான்னா தலைநகரத்துல ஒருத்தனையாவது விட்டு வச்சிருப்பானா? அவ்வளவு வேதி முஸ்லிமா மாத்தி இருக்கணும்ல. செய்யலைங்கிறதுக்கு ஆதாரமாக இன்றைய டெல்லி நகரம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதி சமய இந்த வேறுபாடுகள் அடாவடித்தனங்கள்னால மக்கள் மாறி இருக்காங்க. அத ஒப்புக்கொள்ள உனக்கு மனசு இல்ல. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி அவுரங்கசீப்பை வந்து மகா கொடூரமான வில்லனா காமிச்சா மக்கள் மத்தியில பயங்கர கோபம். யார் மேல? அவுரங்கசீப் மேல இல்ல, முஸ்லிம்கள் மேல. ஆமாங்க, அங்க ஒரு சமாதி இருக்க அவுரங்கசீப்புக்கு. நான் போய் பார்த்தேன் அவுரங்காபாத்ல. அவனுடைய மனைவிக்கு தாஜ்மஹால் போல மிக பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கான். ஆனா தனக்கு சாதாரண ஒரு அவருடைய பக்கத்துல அவர் ரசிச்ச ரொம்பவும் மதிச்ச ஒரு சூபின்னா ஒரு ஞானி, அவருடைய சமாதி பக்கத்துல தான் அது இருக்கு. சின்ன இடம். போய் பார்த்தேன். அந்த மகா சக்கரவர்த்தியுடைய சமாதி அவ்வளவு சாதாரணமாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமாதியை இடிக்க வேண்டும். முத பிரச்சனை அதுதான்.